தசம்பாகம் என்பது 10ல் 1. இது ஆபிரகாம் முதலாக தேவனாகிய கர்த்தருக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். கட்டளைகள் நிமித்தம் இதை என்ன பண்ணல, கொடுக்கல. யாரோ ஒருத்தவங்க இதை கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி என்ன பண்ணல, கொடுக்கல. கொடுத்தாதான் கர்த்தர் உன்னோட இருப்பார்னு சொல்லி கொடுக்கல. இல்லை, தேவனாகிய கர்த்தரே இதை அவருக்கு என்ன பண்ணல, கிவிங் இட்ஸ் கம் ஃப்ரம் இஸ் ஹார்ட். அவனோட இருதயத்துல இருந்து கர்த்தருக்கு என்ன பண்ணா. தசம்பாகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கா, புதிய ஏற்பாட்டில் இருக்கா, கட்டளைகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அது இருதயத்தின் சார்ந்தது. அது எதை சார்ந்தது? தசம்பாகமும் காணிக்கையும் எதை சார்ந்தது? இருதயத்தை சார்ந்தது. சில தற்குறிகள் என்ன சொல்றாங்க, புதிய ஏற்பாட்டில் இல்லை, அது பிரமாணங்கள்ல இருக்கு, அது ரெண்டுத்துலையுமே இல்லை, அது இருதயத்தில் இருக்குன்றத எந்த தேவ பிள்ளைகளுக்கும் தெரியல. இன்னைக்கு கட்டாயப்படுத்தி காணிக்கை என்ன பண்றாங்க சபையில. அப்ப பாருங்க, சத்திய வசனம் இருக்கு, ஆனா ஒருத்தர் கட்டாயப்படுத்தி ஒருத்தர் வாங்குறாருன்னா அவரோட இருதயம் எதை நோக்கி ஓடுது? அந்த மனுஷன் உங்களை பரலோக ராஜ்யம் கொண்டுன்னு போவார் நீங்க விசுவாசிச்சிங்கன்னா, உங்களை விட படி கட்டின முட்டாள் வீட்டுக்கு வருவாங்க. சிஸ்டர், சர்ச்சுக்கு ஷெட்டு போடணும். என்னது சர்ச்சுக்கு? உங்களுக்கு ஏதாச்சும் வேணா நீங்கள் போய் ஜோம் பண்ணுங்க சிஸ்டர். ஆனால் அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அவங்க வீட்டுக்கு சிஸ்டர், பெரிய சர்ச்சு சிஸ்டர், மேலே ஷிட்டு போட்டு ஆராய்ச்சா ஒரு 1000 பேர் என்ன பண்ணுவாங்க? இவன் மட்டும் சாவு போத்து இல்லாமல் 1000 பேர் என்ன பண்ண போகிறாங்க நரகத்துக்கு. ஆனால் அவங்க மட்டும் சர்ச்சு யார் பேரில் இருக்குது சொல்லுங்கள்? ட்ரஸ்ட் பேரில் இருக்கா, அவங்க பேரில் இருக்கா? இதெல்லாம் கேளுங்களேன். ஆய மூச்சே என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா உட்காந்துக்கிறவங்களாம் படிப்பறிவு இல்லாத முட்டா பசங்க.